பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவுத்துறையில் எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சது. எல்லாருமே டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ எழுதியிருப்பீங்க அந்தந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள். ஸோ அடுத்ததாக மாநில ஆள்சேர்ப்பு நிலையம் எஸ்ஆர்பின்னு சொல்லப்படுற ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ, இதுவும் பார்த்திங்கன்னா 2019 ஆண்டு தான் கால்ஃபர் பண்ணாங்க. இப்போ எப்படி இந்த டிஆர்பி எழுதுனீங்களோ அதே மாதிரி எஸ்ஆர்பியும் 2019 ஆண்டு வந்த கால்ஃபர். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனே வெளியிடலை. ஸோ 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அங்கேயும் கார்டுங்கள் அப்படின்றது இருக்குது. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் மத்திய கூட்டுறவு வங்கிகள். ஸோ மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கும் ஆட்சேர்ப்பு அப்படின்றது அடுத்த கட்ட அறிவிப்பாக வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டில் இப்போ எஸ்ஆர்பி வருதா இல்லை சிசி வருதான்றது தெரியல. மேபி சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் வந்தது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ படிச்சுட்டு இருக்கிற கேண்டிடேட் கண்டினியூவாக படிங்க. எந்த விதத்துலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எக்ஸாமினேஷன் நல்லா பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை சுமாராக பண்ணியிருந்தாலும் சரி, ஆவரேஜாக பண்ணியிருந்தாலும் சரி, நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் கண்டிப்பாக எனக்கு கிடச்சிரும்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கவங்களும் சரி. ஸோ அது தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்து வரப்போகிற மத்திய கூட்டுறவு வங்கியாக இருக்கட்டும், இல்லை மாநில ஆள்சேர்ப்பு நிலையத்தினால் வரப்போகிற நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் படிச்சுட்டு இருக்கிறத மட்டும் எந்த விதத்துலையும் ஹோல்டு பண்ணி வைக்காதீங்க. ஸோ ரிசல்ட்ஸ் எப்படி நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 15 டேஸ்க்குள்ளார ரிசல்ட்ஸ் வெளியிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அது 1 மந்த்தாக கூட ஆகலாம். ஜனவரி எண்டுக்குள்ளார ரிசல்ட்ஸ் வந்துடும் அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அஃபிஷியலாக நமக்கு கிடைக்கலனா கூட அன்அஃபிஷியலாக கிடைச்ச சர்க்கிள் இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாநில ஆள்சேர்ப்பு நிலையம் இதுக்கான கல்வி தகுதி என்ன சார் அப்படின்றதும் கேட்பீங்க. ஸோ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். 2019 ஆண்டு வந்த நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மாநில தலைமை கூட்டுறவு வங்கி, தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி, தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி, தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம், தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம், தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம். மொத்தம் பார்த்திங்கன்னா 5 விதமான இது இருக்குது, டிவிஷன் இருக்குது. இதில் இந்த 5 டிவிஷன்லேயுமே அதிகமாக எல்லோரும் ட்ரை பண்ணுறது தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி எஸ்ஆர்பி பேங்க்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு இதுக்கான ஜாப் பொசிஷன் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அசிஸ்டண்ட் தான் 2019 ஆண்டு கால்ஃபர் வந்தது. மொத்தமாக 300 பணியிடங்கள் நிரப்பியிருக்காங்க. எப்போனா 2019. ஸோ இதில் வேகன்சிஸ் வரும். ஆனால் இதில் கொடுத்துருக்கிற நம்பர் வருதா அப்படின்றது தான் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். ஸோ இந்த நம்பரை விட கம்மியாக தான் வரும். ஸோ 300ன்றது 2019 தான் எடுத்திருக்காங்கன்றப்ப அதுக்கப்புறம் ஜாப் நோட்டிஃபிகேஷன் கால்ஃபர் பண்ணலை. இருந்தாலும் இதில் உள்ள பணியிடங்கள் அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அது அஃபிஷியலாக வரட்டும், நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம். இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது கேட்பீங்க. இதே மாதிரியான ஒரு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் தான். ஸோ என்ன எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி ப்ளஸ் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் படிச்சிருக்கணும். டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இல்லை ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் 2 இன்ஸ்டியூட் சொல்கிறாங்க. ஸோ தமிழகத்தில் மதுரையிலையும் இன்னொரு இன்ஸ்டியூட்லேயும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான வயது வரம்பு ஆதி திராவிடர் அந்ததின வகுப்பு வயது வரம்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து வகுப்பினை சார்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. இதர வகுப்பை சார்ந்த ஓசி கேட்டகரிக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. மற்ற எல்லாருக்குமே வயது வரம்பு அப்படின்றது கிடையாது. இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு நமக்கு முக்கியமாக இதில் ஒரு டிகிரி கண்டிப்பாக ஒரு கிராஜுவேட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் இந்த கோஆப்ரேட்டிவ் பயிற்சி பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் படிச்சுட்டு இருக்கவங்களும் இப்போ எழுதலாம். ஆல்ரெடி இப்போ டிஆர்பியை நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. அதேமாதிரி இந்த எஸ்ஆர்பியும் அந்த முறையிலே எழுதலாம். அந்த இப்போ போனஃபைட் சர்டிஃபிகேட்டே வச்சு டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ இதுதான் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அதே மாதிரி 500 இருக்கலாம். ஸோ மற்ற விவரங்கள்லாம் நமக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரட்டும். ஸோ வந்ததுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா நான் உங்களுக்கு எதுக்காக இன்டிமேட் பண்ணுறேன்னா எக்ஸாமினேஷனு வரலாம், அறிவிப்பு வருது அப்படின்றப்ப நம்ம இந்த எக்ஸாமினேஷன் முடிச்சு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுவோம். அடுத்த அப்டேட்டே வராது உங்களுக்கு. இதே பார்த்திங்கன்னா வித்தின் மந்த்துக்குள்ளார எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸோ எக்ஸாமினேஷனே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதனால் அடுத்தடுத்த அப்டேட் டிஆர்பி தரப்பு கூட்டுறவுத்துறையிலேருந்து கண்டிப்பாக தொடர்ந்து வரதான் போகுது. அதுக்காக எந்த விதத்துலையும் நீங்கள் ஹோல்ட் ஆன் பண்ணாமல் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது நல்லா போடுங்க. ஸோ இதில் அதே மாதிரியான ப்ரொசீஜர் தான். ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்குது. ரெண்டுத்தையுமே நீங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். இன்னொரு இன்ஃபர்மேஷன் அங்கேயே மட்டும்தான் அந்த வேலை இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காட்டினேன். சென்னையில் மட்டும்தான் இந்த இது இருக்குது. மற்ற டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க மற்ற உங்கள் சொந்த ஊரில் உங்களுக்கு வேலை கிடைக்காது. சென்னையில் மட்டும்தான் இந்த பணியிடங்கள் எஸ்ஆர்பி சென்னையில் மட்டும்தான் இருக்கும். அதனால் சென்னையில் மட்டும்தான் நீங்கள் இந்த இதுக்கு அப்ளை பண்ணி எழுத முடியும். இப்போ மத்திய கூட்டுறவு வங்கி நிறைய இடங்களில் இருக்குது. குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான், குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும்தான் மத்திய கூட்டுறவு வங்கி இருக்குது. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே கிடையாது. ஸோ மத்திய கூட்டுறவு வங்கியும் அதே மாதிரி குறிப்பிட்ட மாவட்டங்களில்
இருக்குது. அந்த மாவட்டங்களில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எல்லா மாவட்டத்தை சார்ந்தவர்களுமே அப்ளை பண்ணலாம். இதுக்கு எஸ்ஆர்பியும் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் வேலை மட்டும் சென்னையில் மட்டும்தான். ஸோ அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிங்க. நிறைய பேர் வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ண முடியல, போக முடியல, வர முடியலன்னா நிறைய பேர் ரீசன் சொன்னாங்க. இருந்தாலும் இந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டு இது பண்ணுங்கள். ஸோ சேலரிலாம் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சேலரி வந்து பார்த்திங்கன்னா தலைமை கூட்டுறவு வங்கி பொறுத்தளவுக்கு 18,800லேருந்து 56,000 2019. ஸோ இப்போ டிஏலாம் ஏறி இருக்குது. உங்களுக்கு அரௌண்ட் வந்து 22,000 மேலே வந்து கிடைக்கும். மற்ற இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி பே லெவல் வந்து சேஞ்சஸ் இருக்குது. அதனால் இது எல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம்னு நினச்சிட்டு இந்த எக்ஸாமினேஷனுக்கு கண்டினியூவாக படிங்க. ஸோ இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ஆல்ரெடியே வந்து டிஆர்பிக்கே வந்து ஸ்டடி மெட்டீரியல் நம்ம சேனலில் வந்து கொடுத்துருந்தோம். நிறைய பேர் வாங்கிட்டு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்ஸ்னால் எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்றத இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுத்த கம்ப்யூட்டர் பேப்பரில் மட்டுமே ஒரு 4 மதிப்பெண்கள் டைரக்ட் கொஷின்ஸாகவே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டேட்டாவோட அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். ஸோ மெட்டீரியல் வேணுங்கிறவங்க பை பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கு கண்டினியூவாக வந்து படிக்கிறத மட்டும் இந்த இதுலேயும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக படிங்க. நிறைய பேருக்கு வந்து நல்ல மதிப்பெண்கள் இந்த எக்ஸாமினேஷனில் வரும். அதெல்லாம் உங்களுக்கு நான் வியூ பண்ணி காட்டுறேன், எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்துருக்காங்க நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படித்து அப்படின்றத. ஸோ அரௌண்ட் வந்து எபோவ் நல்ல மார்க் எடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியலில் நல்ல ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன்ட்டையுமே வந்து கேட்டிருந்தது மெட்டீரியல் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார், நீங்கள் கொடுத்த அந்த கொஷின்ஸ்லாம் நிறையா கேட்டிருந்தாங்க, டைரக்ட் கொஷின் நிறையா கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ளஸ் வந்து கூட்டுறவு புத்தகத்துலேருந்து எடுத்தது எல்லாமே வந்து ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸாகவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ மெட்டீரியல் இப்போயும் வந்து வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துட்டு பை பண்ணி வாங்கிக்கோங்க. வேறு எதுவும் உங்களுக்கு தகவல் வேணாலும் அந்த வீடியோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே வந்து கேளுங்க. உங்களுக்கு சாம்பிள் மெட்டீரியல் பார்த்துட்டு நீங்கள் வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அடிஷ்னலாக இன்னும் நாங்கள் வந்து இப்போ கேட்டிருக்கிற தேர்வுத்தாளை பொறுத்து கூடுதல் விஷயங்கள்லாம் வந்து அதில் இன்புட் பண்ணணும். ஸோ அந்த பணிகளும் வந்து நடந்துகிட்ருக்கு. அதனால் எந்த விதத்துலையும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஒரு இதை வந்து டீட்டெயிலாக வந்து வாங்கிக்கோங்க. ஸோ மெட்டீரியலை பற்றின டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிறவங்க பை பண்ணி வாங்கிக்கலாம். தொடர்ந்து வந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.